2025 தேர்வுக்கான சிலபஸை என்எம்சி வெளியிட்டிருக்காங்க, நேஷனல் மெடிக்கல் கமிஷன். ஸோ அந்த நேஷனல் மெடிக்கல் கமிஷனுடைய வெப்சைட்டோடைய ஐடி nmc.org.in இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த சிலபஸை வெளியிட்டு இருக்காங்க. அந்த சிலபஸ் பத்தின அப்டேட் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். பிளஸ் இது இல்லாம சரிங்களா, நம்ம அடுத்ததா டெஸ்ட் பேட்ச், ஓகே, டெஸ்ட் பேட்ச் பிளஸ் எல்லா கிளாஸ் வீடியோஸும் சேர்ந்து ஒரு பேட்சை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் ஆன்லைன்ல. அதை பத்தின அப்டேட்டும் இதுல கொடுக்கலாம். ஓகே, இங்க பாருங்க. ஸோ வாட்ஸ் நியூ இருக்கிறதுல முதல்ல இருக்கக்கூடிய விஷயமே இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயம் எது? நீட் 2025க்கான சிலபஸை என்எம்சி வெளியிட்டிருக்காங்க, அதுதான் சரிங்களா. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதை பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பப்ளிக் நோட்டீஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடும். இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் பார்த்துடலாம். It is notified to all the stakeholders, especially to the aspiring candidates, that the Undergraduate Medical Education Board, an autonomous body under National Medical Commission, has finalized NEET UG 2025 syllabus. அதாவது நீட் 2025 எழுத இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் 2025க்கான சிலபஸை என்எம்சி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா. The same has been uploaded on NMC websites for the reference of the public at large. So பப்ளிக், அதாவது பொதுமக்களுக்கு அனைவருக்கும் தெரிவிக்கும் வகையில் அந்த சிலபஸுக்கான பிடிஎஃப் என்எம்சி வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. The stakeholders are advised to refer to the updated syllabus for NEET 2025 for the preparation of the study material and for preparation of NEET UG examination for academic sessions 2025-2026. அப்போ இந்த சிலபஸை வச்சு தான் நீங்கள் கொஸ்டின்ஸும் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்டேட்டட் போன வருஷம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே சிலபஸ் தான்ப்பா கொடுத்துருக்காங்க. அதனால் யாரும் ரொம்ப பெருசாக சஃபர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா, லாஸ்ட் இயர் சிலபஸ் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்துடலாம். ஓகே, சரி. சிலபஸ் ஃபார் நீட் யூஜி 2025 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபிசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்கேன்டு காப்பியாக நமக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இந்த வாட்டி நல்லா பிடிஎஃப்பாகவே கொடுத்துருக்காங்க. ரைட், ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் எந்த வித மாற்றங்களும் கிடையாது. யூனிட் 1 ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், யூனிட் 2 கைனமேட்டிக்ஸ், யூனிட் 3 லா ஆஃப் மோஷன், யூனிட் 4 ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், யூனிட் 5 ரொட்டேஷனல் மோஷன், யூனிட் 6 கிராவிடேஷன், யூனிட் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ், ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, magnetic effect of current and magnetism, electromagnetic induction and alternating current, electromagnetic waves, optics, dual nature, atoms and nuclei, electronic devices and experimental skills. போன வருஷம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்கில்ஸ் தான் சேர்த்துருந்தாங்க. ஓகே, அதே தான் இப்பயும் கொடுத்துருக்காங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ், ராஜேஷ் நீட் புத்தகத்தை பயன்படுத்தக்கூடிய மாணவர்களுக்கு ஆல்ரெடி நம்ம இதையும் ஆல்ரெடி சேர்த்துட்டோம். பிரச்சனையே கிடையாது, உங்களுக்கு இது எல்லாமே கவர் ஆகிருக்கும். புதுசாக எதுவும் பெரிய மாடிஃபிகேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு இருந்தாலும் ஏதாவது அப்டேஷன் இருந்ததுன்னா ஃபிசிக்ஸ் ஆர் ஃபேக்கல்டி கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் சொல்லிடுறோம். ஓகே, கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே சென்ற வருடம் 9 லெசன் எடுத்திருந்தாங்க. ஓகே, 9 லெசனை டெலீட் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இந்த ஆண்டும் நீடிக்கிறது, எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஓகே, ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் கெமிஸ்ட்ரி, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் சொல்யூஷன்ஸ், ஈக்குலிபிரியம், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அண்ட் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். அதுக்கு அடுத்தது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ், பி பிளாக் எலமெண்ட்ஸ், டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் பியூரிஃபிகேஷன் அண்ட் கேரக்டரைசேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோ கார்பன்ஸ். அதுக்கு அடுத்தது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைன்ஸ் ஆலோஜன்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் ஆக்சிஜன், ஆல்கஹால், ஃபீனால், ஈத்தர்ஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கண்டைனிங் நைட்ரஜன், அதுக்கப்புறம் பயோ மாலிகூல்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி. போன வருஷம் ஆட் பண்ணியிருந்தாங்க 9 லெசன் எடுத்துட்டு. சரி, இதுவும் நம்ம புத்தகத்தில் தெளிவாக கொடுத்துருக்குறோம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த வருஷம் நம்முடைய ராஜேஷ் நீட் புக்ஸில் கெமிஸ்ட்ரிக்கான பயங்கரமான அப்டேட்டும் கொடுத்துருக்குறோம். என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் தமிழில் நமக்கு இந்த இப்போதைக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரி புக்கு வாங்கினீங்கன்னா அது என்சிஆர்டி எக்ஸாம்பிளரோட கொஸ்டினோட கொடுத்துருப்போம். ஏற்கனவே நம்ம கெமிஸ்ட்ரி புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்
என்சிஆர்டியோடைய லைன் பை லைன் மட்டும்தான் கொடுத்துருந்தோம்ப்பா. ஆனால் என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தது இல்லை. இந்த வருஷம் புது அப்டேட்டாக நம்ம புத்தகத்தில் 2025க்காக ஜஸ்ட் நவ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். என்சிஆர்டி எக்ஸாம்பிளர், சரிங்களா? ஒவ்வொரு சாப்டர்லையும் 20லேருந்து 40 வரைக்கும் வரும். ஓகே, ப்ளஸ் அதோட ஆன்சர் கீயோட கொடுத்துருப்போம். உங்களுடைய புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். எக்ஸ்பெரிமெண்டல் கெமிஸ்ட்ரியும் ஆல்ரெடி சென்ற வருடமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். அதனால் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது. கம்மிங் டு பயாலஜி. பயாலஜி அதே சேம் சிலபஸ். டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டில் உங்களுக்கு எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக்கல் எய்ட்ஸ்னு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. எர்பேரியம், புரியுதா? அந்த பொட்டானிக்கல் கார்டன் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி, சாரி டாக்ஸானமிக்கல் கீ, இதெல்லாம் கிடையாது ஃபர்ஸ்ட் லெசனில். அதுக்கு அடுத்தது 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், தட் இஸ் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல்கே, பிரையோஃபைட், எடோஃபைட், ஜிம்னோஸ்பம். ஓகே, அதுவும் ஆல்ரெடி இருக்குது. அதுக்கப்புறம் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆன் அனிமல்ஸ் நான் கார்டேட் அப் டு ஃபைலா லெவல், இதுவும் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய அனிமல் கிங்டம் எல்லாமே இருக்கு. ஓகே, ரைட். அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸை பொறுத்த மட்டும் மார்ஃபாலஜி அண்ட் மாடிஃபிகேஷன், சரியா? கம்பல்சரி மாடிஃபிகேஷன் ஆஃப் லீஃப், ரூட், ஸ்டெம், இதெல்லாமும் நீங்கள் படிக்கணும். மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம்ப்பா, அதை கரெக்டாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஃபேமிலி, போன வருஷம் என்னென்னலாம் சேர்த்தாங்களோ மால்வேசி, குருசிஃபெரேசி, லெகுமினேசி, கம்போசிட்டே, தட் இஸ் ஆஸ்ட்ரேசி, கிராமினே அப்படியே இருக்குது நம்ம புக்கில். போன வருஷமே நம்ம சேர்த்துட்டோம்பா, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இருக்குங்க. தமிழ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அண்டு இது கூட பேபேசி, ஓகே, பேபேசி, சொலாடேசி, லில்லியேசி, அதையும் சேர்த்தே படிச்சுக்கங்க. அண்ட் அனிமல் டிஷ்யூவை பொறுத்த மட்டும் போன வருஷம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். மார்ஃபாலஜி, அனாட்டமி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் சிஸ்டம்ஸ் லைக் டைஜஸ்டிவ், சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, நர்வஸ் அண்ட் ரீஃப்ளெக்டிவ் ஆஃப் ஆன் இன்செக்ட் ஃப்ராக். போன வருஷம் இதே கன்ஃபியூஷன் தான் நம்ம எல்லாருக்கும். ஃப்ராக் எப்படி இன்செக்ட் ஆச்சு, இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்கும். இந்த வாட்டியும் டிட்டோவாக கொடுத்துருக்காங்க நம்ம சேனலில். ஃப்ராகுக்கான வீடியோவும் இருக்கும், காக்ரோச்சுக்கான வீடியோவும் இருக்கும். தயவு செய்து ரெண்டுமே நீங்கள் படிக்கணும். காக்ரோச்சும் படிக்கணும், ஃப்ராகும் படிக்கணும். எர்த்வாமை பற்றி இங்கே சொல்லலை. ஃப்ராக் அண்டு காக்ரோச் கம்பல்சரி படிச்சாகணும். ஓகேவா? ரைட். செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது. போன வருஷம் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே டிட்டோ இருக்குது, டோன்ட் வரி. அண்ட் பிளான் ஃபிசியாலஜி பொறுத்து மட்டும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். 2 லெசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பிளான் க்ரோத் ரிலேஷனும் அதுக்கப்புறம் மினரல் நியூட்ரியன்ஸும் அதே தான் இந்த வாட்டியும். போட்டோசிந்தசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் இருக்குது, பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்குது, சரிங்களா? அதாவது ஹார்மோன்ஸ், ஃபைட்டோ ஹார்மோன்ஸ்லாம் வரும் இல்லையா, அது இருக்குங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஹியூமன் ஃபிசியாலஜி பொறுத்த மட்டும் டைஜஷன் ஏற்கனவே எடுத்திருந்தாங்க இல்லையா, அதுவும் இப்போ இந்த வாட்டி இல்லை. பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன், எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் எலிமினேஷன், லொக்கோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், சரிங்களா? அண்ட் ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இதில் கொடுக்கல, முன்னாடி என்ன இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் கெமிக்கல் கோஆர்டினேஷன், இம்பார்ட்டன்ட் டிசீசஸ் அண்ட் டிசார்டர்ஸ் மென்ஷன்ட் அபோவ் டு பி டீல்ட் இன் பிரீஃப். அண்ட் போன வாட்டியே நம்ம சொல்லியிருப்போம், இங்கே காமன் டிசார்டர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டார்ஃபிசம், அக்ரோமெகலி, கிரிட்டினிசம், காய்டர், எக்ஸால்மிக் காய்டர், டயபெட்டிஸ், அடிசன் டிசீஸ். ஸோ அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீஃபாக நீங்கள் டீல் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதை மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் உங்கள் புக்கில் இருக்கான்றதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது 11th முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது 12th பொறுத்த மட்டும் ஆல்ரெடி பிளான்ட்டில் ஒரு லெசன் ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஃப்ளாரிங் பிளான்ஸ் தான் ஃபர்ஸ்ட் லெசன். அதுக்கப்புறம் ஹியூமன் ரிப்ரொடக்ஷன் அண்டு ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து போன வருஷம் என்ன இருந்ததோ அதே தாங்க இருக்குது. ஜெனடிக்ஸ் அண்ட் எவல்யூஷனை பொறுத்த மட்டும் ஜெனடிக்ஸ், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன், அது எல்லாமே இருக்குங்க. அண்ட் பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேரில் ஹெல்த் அண்ட் டிசீஸ், சரியா? ஹெல்த் அண்ட் டிசீஸ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ் தான் எடுத்திருக்காங்கன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். பயோடெக்னாலஜியை பொறுத்த மட்டும் எந்த மாற்றமும் கிடையாது. பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் ஒரு லெசன் இருக்குது, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி லெசன் இருக்கும். ஓகே. ஈக்காலஜி என்வரன்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நமக்கு ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன். ஸோ ஆர்கனிசம் அண்ட் என்வரன்மெண்ட், பாப்புலேஷன், இன்ட்ராக்ஷன், மியூச்சுவலிசம், இதெல்லாம் கொஞ்சம் டவுட் இருக்கும். எல்லாமே நம்ம புக்கில் கொடுத்துருக்கிற எல்லாமே படிச்சிருங்க, எதையும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈகோசிஸ்டம், அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி அண்ட் இட்ஸ் கன்சர்வேஷன், என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் உங்களுக்கு எடுத்திருந்தாங்க. ஓகே. ஸோ எந்த பெரிய அப்டேட்டும் கிடையாது. அப்டேட் மீன்ஸ்
ஏதாவது புதுசா பெருசா சேர்த்திருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கிடையாது. லாஸ்ட் இயர் அதே சிலபஸ் தான். ஏதாவது நீங்க ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்க. என்எம்சி போர்ட்டல் மறுபடியும் சொல்றேன், nmc.org.in இதுதான் வெப்சைட்டுங்க. இங்க இருக்கு பாருங்க, சிலபஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் ஆஃப் நீட் யூஜி 2025. அதில் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பாருங்க. ஏதாவது நான் தவறுதலா சொல்லியிருந்தா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அடுத்ததா இந்த டிசம்பர் எக்ஸாம் முடிய போகுதுங்க. இந்த வருஷம் நீட் 2025 எழுதக்கூடிய மாணவர்களுக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், அதாவது நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் நடத்தக்கூடிய கிளாஸோடைய வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட், சரிங்களா, எல்லாமே கூடிய விரைவில் நம்ம சேனலில் அதுக்கான அப்டேட்டை நம்ம கொடுக்க போகிறோம். நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் லேர்னிங் ஆப்பில் அதை கூடிய வெகு விரைவில் நம்ம அதை அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்போம். சரிங்களா? ஸோ தயாராக இருங்க. அதை அந்த இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, சரிங்களா, பார்ட் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாத்தையும் எழுதி பழகுங்க. அந்த டெஸ்ட் எல்லாமே பைலிங்குவலில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் வேற ஒரு அப்டேட்டை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.